வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கடலைப்பருப்பு ஆம்லேட் செஞ்சுருந்தேன். அது எப்படி செஞ்சேன்னு பார்ப்போம் வாங்க. இந்த ஆம்லேட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடணும். அரைச்சிட்டு ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றிடணும். ஒரு 5-6 கணம் சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் சீரகம், கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, உப்பு எல்லாமே போட்டு நல்லா கலக்கணும். நம்மளுக்கு கலர் வேணும்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலக்கிட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் சூடானதும் தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு, நமக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு கரண்டியால் ஒரு கரண்டியோ 1½ கரண்டியோ தேவையான அளவு ஊற்றணும். ஊற்றி 2 பக்கமும் நல்லா மாற்றி போட்டு கொஞ்சம் எண்ணெயை விட்டு மொறு மொறுன்னு பொரிச்சு எடுக்கணும் பார்த்துருங்க. இது நல்லா கருப்பட்டி காப்பியோடு சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கருப்பட்டி காப்பி, இஞ்சி டீ, காஃபி எது கூட வேணாலும் இதை சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் இன்றைக்கி இது மாதிரி செய்து சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்து. நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து சந்திக்கலாமா? பாய் மக்களே.